சிலை நினச்சி ஒரு பொண்ணை தப்பாக தொட்டுறான் ஒரு பையன். அதை நினச்சி அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு காம்படிஷன் நடக்குது. அங்கே பல பேர் சிலை மாதிரி வேஷம் போட்டுருப்பாங்க. அவங்க நடுவில் உண்மையான சிலையும் இருக்கும். இது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான காம்படிஷன் நடக்கும்போது எதர்ச்சியாக சிலை நினச்சி ஒரு பொண்ணை தப்பாக தொட்டுறான் அந்த பையன். அந்த இடத்த விட்டு உடனே கிளம்புறான். அந்த பொண்ணு எந்த ரியாக்ஷன் இல்லாமல் சிலை மாதிரியே உக்காந்துருக்கா. அவன் ஃப்ரெண்டு ஓடி போயிட்டு, டே மச்சான், அது நிஜமாவே பொண்ணா இல்லை சிலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பையன் உண்மையை மறைச்சிட்டு அது சிலை தான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மறுநாள் பீச்சில் அந்த பொண்ணு அந்த பையனை பார்க்குறா. அவங்ககிட்ட பேசலான்னு வரான். ஆனால் அந்த பையனுக்கு அவளை அடையாளமே தெரியல. வந்தவன் அவன் கன்னத்தில் ஓங்கி 2 அறை விட்றான். அவன் ஃப்ரெண்டு என்னன்னு கேட்குறதுக்கு, நான் தான் நேற்று பீச்சில் சிலையாக இருந்த பொண்ணுன்னு சொல்கிறான். அந்த பையனை பார்த்து, நேற்று நீ எனக்கு சிலைன்னு நினச்சி தொட்டியா இல்லை பொண்ணு நினச்சி தான் தொட்டியான்னு கோவமாக கேட்குறான். அதுக்கு அந்த பையன், நான் சிலைன்னு நினச்சி தான் தொட்டேன்னு வருத்தத்தோடு சொல்கிறான். இதை கேட்ட அவளுக்கு ஒரே சந்தோஷம். நான் சிலை மாதிரி தத்ரூபமாக நடித்ததை பார்த்ததுனால இந்த பையன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் போல், வேறு எதுவும் தப்பாக இல்லை அப்படின்னு தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான் அந்த பொண்ணு.